வெல்கம் டு சேனல் ஆல் செட் ரெடி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரை நம்மளே வீட்டிலே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா 2000 3000 கீழே சாலிடாக நிற்கும். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ்னால் முதல்ல என்னென்ன பண்ணுவாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அது கூட ஆயில் ஃபில்டர் மாற்றணும். அதே மாதிரி சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்வீஸ் கார் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடுங்க, இன்னொரு சர்வீஸுக்கு மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவே பார்த்தீங்கன்னா எவ்ரி சர்வீஸ் மாற்றிடுவேன். ஏன்னா ஏர் ஃபில்டர் தான் மொத்த இன்ஜினோட விஷயமே ஏர் ஃபில்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் கேபின் ஃபில்டர், ஸோ ஏசி கேபின் ஃபில்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா 20,000 மாற்றினா போதும் சொல்லுவாங்க. பட் நம்ம அதையும் மாற்றுறோம். பட் இதெல்லாம் மாற்றியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் தென் 3,000 சேவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு ஆல் செட் ரெடி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டாஸ்பையரோட இன்ஜின் ஆயில் சேஞ்ச் தான். ஸோ இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா மொபைல் சூப்பர் 5W30. இது பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர். நம்ம ஆயில் கெப்பாசிட்டி 3.8 லிட்டர்ஸ். ஸோ 3.5 லிட்டர்ஸ் ஒன்று 1 லிட்டர் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா டேரெக்டாக 4 லிட்டர்ஸ் நமக்கு கிடைக்கல. பட் இந்த ஆயில் சூஸ் பண்ணுறதுக்கு பல ரீசன் இருக்குது. அது என்னன்றது இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரும் நம்ம மாற்றி ஆகணும். ஸோ எல்லாமே ஃபோர்ட் ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் நம்ம வாங்கினது. இந்த ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம காருக்கு செட் ஆகிற மாடல்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்கிற மாடல் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபிகோ அஸ்பயர், ஃப்ரீ ஸ்டைல், ஈகோ ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டீசலை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணும்போது நான் எப்போவுமே ஏர் ஃபில்டர் மாற்றிடுவேன். கம்பெனியில் கொடுத்தாலும் மாற்றிடுவாங்க. க்ளீன் பண்ணி போடலாம்னு சொல்லுவாங்க. பட் க்ளீன் பண்ணி போடுறது அவ்வளோ பெஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது. எப்போவுமே ஏர் ஃபில்டர் மாற்றிக்கிறது தான் நல்லது. இதுவும் நம்ம ஃபோர்ட் ஒரிஜினல் பார்த்து தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆயில் மாற்றும் போது கீழே நம்ம ட்ரெயின் பண்ணுற அந்த நட் இருக்குது பார்த்திங்களா, அந்த நட்டுக்கு மேலே ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர் எல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அது ஒரு 43 ரூபா தான். அது வாங்குறது சேர்த்து வாங்கி போடும்போது ஒரு தடவை மாற்றும் போது புதுசு போட்டுக்கிறது நல்லது. ஸோ நான் எப்போ மாற்றினாலும் இதையும் சேர்த்து வாங்கிடுவேன். ஸோ இந்த 3 தாங்க ரொம்ப ரொம்ப மெயின். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஏசி ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கேபின் ஃபில்ட்ரு, அதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி 10,000 மாற்றிடுவேன். ஸோ கம்பெனி ப்ரிஃபரபிள் வந்து 20,000 மாற்றிங்கன்னு சொல்லுவாங்க. பட் எவ்ரி டைம் மாற்றிக்கிறது நல்லது. இது ஒரு 497 வரும். இதுவும் ஃபோர்ட் ஒரிஜினல் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். பார்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இது மாற்றுறதுக்கு நான் தனி வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்ம மாற்றுறதுக்கு தேவையான டூல்ஸ் என்னன்றதை பார்ப்போமா. ஸோ கீழே அந்த ட்ரெயின் நட்டு அதை கழட்டுறதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா 21 mm ஹெக்ஸ் சாக்கெட்டு. 21 mm ஹெக்ஸ் சாக்கெட்டு. அதே மாதிரி அது நம்ம ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா 27 mm ஹெக்ஸ் சாக்கெட்டு. ஸோ அந்த சாக்கெட்டை போடுறதுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு அதையும் நான் வச்சுருக்கேன். அந்த ஃப்ரெஞ்சுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்கும் ஆயில் ஃபில்டர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாரும் வச்சுருக்கேன். இது இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா T25 அப்படிங்கிற ஒரு இதுவும் தேவைப்படும். அந்த T25 எதுக்குன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கட்டுறது. ஸோ எக்ஸ்டென்ஷன், இது நம்ம ராட்செட்டு எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த T25 இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு T25 மட்டும் நான் இதுலேருந்து எடுத்துக்கலாம். பட் தனியாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க டேரெக்டாக T25 மட்டும் டேரெக்டாக வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு நார்மல் ஹார்ட்வேர் ஷாப்பில் அப்படியே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கட்டுறது ஒரு 4 நட்டு. ஸோ அது T25. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்க்ரூ, இது 2 நம்ம கழட்டணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் ப்ராசஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரு கீழே போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ட்ரெயின் ப்ளக்கு. அதை கழட்டி விட்டோம்னாக்கா கீழே இருக்க இன்ஜின் ஆயில் எல்லாமே கீழே ஊற்றிடும். பழைய ஆயில் எல்லாமே கீழே ஊற்றிடும். இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, சும்மா டிப்ஸ்டிக் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். பழைய ஆயில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த ஆயில் அன்ஃபிட்டு, மாற்றி தான் ஆகணும். ஓகே, நம்ம இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கூலண்ட் லெவல் மேக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஃபைன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி T25 வச்சு இந்த 4 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம்.
வெறும் ஏர் ஃபில்டர் மாற்றுறவங்க இந்த 4 ஸ்க்ரூ கழட்டிட்டு மாற்றினாலே போதும். நம்ம இப்போ ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுனால தான் இந்த 4 கழட்டிட்டு அந்த இன்னும் 2 ஸ்க்ரூ அந்த சின்ன பைப்பு நம்ம கழட்டணும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ. ஜஸ்ட் இழுத்தாலே வந்துடும். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது தான் ஏர் ஃபில்டர். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பயங்கர டர்ட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் கழட்டணும். அப்போ தான் ஆயில் ஃபில்டர் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த கிளிப்பை தூக்கிட்டு அதையும் நம்ம எடுத்து விடணும். இது அப்படியே ஜஸ்ட் இழுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ண பழகிடும். எல்லாமே கிளிப் டைப் தாங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த கிளிப்பை உடையாமல் பார்த்து இருக்கணும், அதுதான் மெயின். ஓகே, ஸோ ஒரு வழியாக வெளில வந்துருச்சு. லைட்டாக டில் பண்ணி எடுத்தோன்னா அப்படியே வெளில வந்துடும். அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கனெக்ஷன் கிடையாதுங்க, நார்மல் பாக்ஸ் தான். தைரியமாக எடுக்கலாம். ஓகேங்களா? அதை கொட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், டஸ்ட் அவ்வளோ டஸ்ட் இருக்குது இதில். இப்போது கீழே ஆயில் ட்ரெயின் பண்ணி விட்ருவோம். ஸோ 21 mm நம்ம சொன்ன மாதிரி 21 mm வச்சு இதை அப்படியே லூஸ் பண்ணி விட்டுருட்டோம்னு வச்சுங்க, வந்துருச்சு. ஓகே, இப்போ ட்ரெயின் பண்ணி விட்டுறலாம். இது எடுக்கும்போது டக்குன்னு பிடிச்சிடலாம். பட் நான் அப்படியே விட்டேன். ஸோ அந்த பேன்லேயே போய் விழுந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை, லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆயில் ஃபில்டரை கட்டலாம். ஸோ நம்ம ராட்செட்டில் இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு அப்படியே நம்ம 27 mm சாக்கெட் சொன்னோம்ல, அதையும் இதில் போட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஆயில் ஃபில்டர் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபிட்டு, நார்மல் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான், நார்மல் அன்ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி பண்ணினாலே போதும், தானாகவே வந்துடும். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை இது. ஒரு லாங் ராடில் 27 mm சாக்கெட் போட்டாலும் ஓகே தான். பட் விரன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக கையில் எடுத்துடலாம். ஈஸி தான் அது கழட்டுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கழட்டுறது பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கிளிப் இருக்கும். ஸோ ஒரு துணியை வச்சு இந்த பழைய ஆயில் ஃபில்டர் பிடிச்சிட்டு மேலே அந்த நம்ம ஸ்க்ரூ கழட்டோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு எடுத்திங்கன்னா வந்துடும் வெளில. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த ஆயில் ஃபில்டர் எதுக்குன்னா, நம்ம ஊற்றுற ஆயிலில் இருக்கிற ரெசிடியூஸ் அதை சுற்றி உள்ளே இன்ஜினுக்குள்ளே சுற்றும் போது அதில் இருக்கிற ரெசிடியூஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்பும். அதனால தான் எவ்ரி டைம் ஆயில் ஃபில்டர் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டர் மாற்றது நல்லது. அப்படி மாற்றும் போது இந்த ஓரிங்கும் சேர்த்து மாற்றிடுங்க. இந்த வெளில இருக்கிற இந்த ரப்பர் ரிங்கு இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் ஃபில்டர் பூஸ் வாங்குறோம் பார்த்தீங்களா, அது கூட டிஃபால்ட்டாகவே வந்துடும் புதுசும். ஸோ அதை மாற்ற முன்னாடி நம்ம ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். நீங்கள் நார்மல் துணி வச்சு தொடச்சிங்கனாலே போதும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் மோஸ்ட்லி ரெசிடியூஸ் வந்து இருக்காது. இப்போ நம்ம வேணால் தொட்டு பார்த்துடலாம். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டோமா? ஓகே, கையில் எதுவும் ஓட்டல. ஸோ கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கழட்டி போட்டாச்சு, ஆயில் ஃபில்டர் கழட்டிட்டோம். கீழே அந்த ட்ரெயின் பண்ண ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு ட்ரெயின் ஆகிடுச்சா நின்று சுட்டிக்கிட்டு தான் இருக்குது.
அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆயில் ஃபில்டர் கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். அதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் டென்ஷனர், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றத செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், சும்மா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஆயில் ட்ரெயின் ஆகிட்டுருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த புது ஆயில் ஃபில்டரை மாற்றிடுவோம். ஏன்னா நமக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. இந்த நம்ம கழட்டின அந்த மேலே உள்ள பாக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த புது ஓரிங்கை போட்டு, அந்த ஓரிங் போடும்போது டவுட் இருக்கும், அது எந்த பொசிஷனில் வைக்கிறதுன்ட்டு. நீங்கள் சும்மா தள்ளினாலே போது, கரெக்டான பொசிஷனில் அதே போய் உட்காந்துக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. அப்புறம் நம்ம ஏர் ஃபில்டர் போடுறோம், ஆயில் ஃபில்டர் போடும்போது அந்த மேலே ஒரு க்ரீன் டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் டாட் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சு ஒரே ப்ரெஸ்ஸு, இந்த க்ரீன் டாட் இருக்கிறதுல அதை எடுத்து ஜஸ்ட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போது லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஆயில் ஃபில்டர் ரெடி. பழைய ஆயில் இல்லை புது ஆயில் ஏதோ ஒன்று எடுத்து அந்த இடத்துல அந்த நம்ம அந்த ரிங் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் சும்மா அந்த த்ரெட்டில் மட்டும் லூப்ரிகேட் பண்ணி விட்டுறது நல்லது எப்போவுமே. த்ரெட்டில் லூப்ரிகேட் பண்ணுறது அந்த ஆயில் லூப்ரிகேட் எப்போவுமே நல்லதுங்க. அதனால் அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் எது நமக்கே தெரியும். கரெக்டான பொசிஷனில் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். ஹேண்ட் டைட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் டைட் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த 27 mm சாக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்து டைட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது நம்ம எவ்வளோ டைட் பண்ணணும்னு நமக்கு தெரியலையே, ஓவர் டைட் பண்ணிடுவோமோன்ட்டு. இல்லை, ஓவர் டைட்டில் அண்டர் டைட் ரெண்டுமே பிரச்சனை தானே, அதனால் கரெக்டாக பண்ணுவோம்னு தெரியாமல் இருக்கும். பட் ஃபார் ஷுவர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே அது போகாதுன்றது. அது வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணாலே போதும். இதுக்கு மேலே போக மாட்டேங்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டன். இப்போ ஏர் ஃபில்டர் மாற்றிடலாம் அப்படியே கையோட. இந்த பாக்ஸ் நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி வச்சுட்டு அந்த 2 கிளிப்பு எல்லாத்தையும் அப்படியே அதே மாதிரி மாட்டிடணும். மாட்டிட்டு நம்ம வச்சுருந்த அந்த புது ஏர் ஃபில்ட்ரு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபிட்டு தான், சும்மா உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துக்கும். உட்காந்துருச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அது க்ளோஸ் பண்ணும்போது அந்த பைப்பும் அதில் லாக் பண்ணிடுங்க. அந்த பைப்பும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு புஷ் பண்ணிங்கன்னா போதும், அது அதோட பொசிஷனில் அதே போய் உட்காந்துக்கும். லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போடுறோம், அவ்வளோதான். பட் அந்த பொசிஷனும் தானாகவே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு, வேலையே ஓவர். இப்போ அடுத்து நம்ம யூஷுவல் ஸ்டெப்ஸ் படி அந்த பைப் போட்டதுனால அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம கழட்டும் போது என்ன பண்ணுவோம் அதே தான், இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ, நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸை சுற்றி 4 ஸ்க்ரூ T25 டகரன்னு டைட் பண்ணுற வேண்டியதான். அடுத்தது நம்ம வந்துட்டு கீழே ஆயில் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த நட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்டை ஃபுல்லாக தொடச்சிருவோம். அந்த சுத்தமாக இது இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு WD-40 ஒரு வாட்டி அடிச்சு விட்டா கூட ஓகே தான். ஸோ அதையும் கொஞ்சம் அடிச்சிக்கலாம். அடிச்சிட்டா ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நல்லா நம்ம தொடச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த மேலே உள்ள வாஷர் இருக்குல்ல, அது பேர் ட்ரெயின் ப்ளக்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாஷர் பழசை தூக்கி போட்டுட்டு புதுசு போட்டுருவோம். அது எப்போவுமே புதுசு மாற்றுறது நல்லது, அதான். ஸோ அது ஒரு 43 ரூபா தான் அது. ஓகே, ஸோ இதில் வச்சா டைரக்ட் ஃபிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே போயிட்டு அந்த ஆயில் நவுத்திட்டு இந்த ட்ரெயின் ப்ளக் மட்டும் போட்டுற வேண்டியதான். நார்மல் டைட்டு பண்ணிவிட்டு அதே 21 mm எக்ஸ் சாக்கெட் எடுத்து
ஒரு டைட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சொல்கிறதே தான். உங்களுக்கு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட் வைக்கணுன்றது. அதுவே நின்றும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் எடுத்து ஊற்றினா வேலையே முடிஞ்சுச்சு. ஸோ இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா புது பேக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு புஷ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். இது அப்படியே நான் சில பேர் ஊற்றுவாங்க. பட் அதை விட ஒரு ஃபனல் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பழைய பாட்டில், அந்த பாட்டிலை கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் எனக்கு வேஸ்டேஜ் இருக்காது. அதேமாதிரி இந்த ஆயில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் ஊற்றாமல் ஸ்லோவாக ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட், இந்த ஸ்பீட்லேயே ஃபுல்லாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஊற்றணும். அதான் ரொம்ப முக்கியம். மொத்தம் 3.8 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றிட்டோம், ஆயில் ஃபில்டர் மாற்றிட்டோம், பழைய ஆயில் எடுத்துகிட்டு புது ஆயில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல் சர்வீஸ் மொத்தமாகவே. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் சாலிடாக வண்டி அடுத்தது ஓடும். ஓகே. ஸோ ஆயில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஓகே. நம்ம இப்போ நம்ம ஆயில் ஊற்றின லெவல் கரெக்டாக இருக்கான்னு தெரியணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக் ஒரு வாட்டி ஏடு லெவல் ஃபுல்லாக தொடச்சிருக்கிற மின் மார்க்கு மேக்ஸ் மார்க்குன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்தோன்னா எக்ஸாக்ட் லெவல் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு அழகாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க், மேக்ஸிமம் மார்க். ஸோ நான் கை வச்சிருக்க இடத்துல மேக்ஸிமம் மார்க் இருக்கும். நம்ம ஆயில் இப்போ கரெக்டாக அந்த லெவலில் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் லெவல் பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ நம்ம வேலை எல்லாம் முடிந்தது. ஓகே. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணோம், எப்படி சேஞ்ச் பண்ணோன்றது. இதே ஸ்டெப்ஸு, இதே காம்பனன்ட்ஸ் தான் எந்த காராக இருந்தாலும் மாற்றணும். ஏன்னா இருக்கிற பொசிஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் காருக்கு என்ன நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் மேலே ஆகாது. ஃபஸ்ட் டைம் இன்னும் 40 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் மொத்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ண முடியும்னா வேலையை முடிஞ்சு. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புது கண்டென்ட்ஸோட, இன்னும் பல புது விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.